கிறிஸ்டோபர் நோலன் டைரக்டர் இயக்கத்தில் ஒடிசி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அதில் வர ஒரு கதாபாத்திரம் ஹெலன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அதை ஒரு கருப்பின பெண்ணை ஏன் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ஏன்னா பொதுவாக ஒரு படத்தில் கேரக்டரை போடுறப்ப எந்த நடிகரை வேணாலும் நடிக்க வைக்கலாம். ஆனால் ஒரு கருப்பின பெண்ணை போட்டதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அதுக்கு நம்ம இந்த ஒடிசி அப்படிங்கிற கதை என்னங்கிறதையும் அதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ வெல்கம் டு தி 52 pages. நம்ம இன்னைக்கு பார்க்க போற புத்தகம் ஹோமர் எழுதிய த ஒடிசி. இந்த ஒடிசி அப்படிங்கிற ஒரு புத்தகம் யாரை பத்தியது அப்படின்னா ஒடிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசனை பத்தியது. இதை ஹோமர் எழுதியிருக்காரு. உண்மையிலேயே ஹோமர் அப்படிங்கிற ஒரு இருந்தாரானா அப்படி கிடையாது. பொதுவாக நம்ம தமிழ்ல சொல்றப்ப திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர்னு சொல்லுவோம். ஆனா திருவள்ளுவரை பத்தி நமக்கு எந்த தகவலும் பெருசா கிடைக்காது. ஸோ அதே மாதிரி ரெண்டு முக்கியமான இலக்கியங்கள், அதாவது இலியட் அப்படிங்கிற ஒரு இலக்கியம், அப்புறம் ஒடிசி அப்படிங்கிற ஒரு இலக்கியம், இது ரெண்டு பேரையும் எழுதுனது ஒரு ஆள் மட்டும் தெரிஞ்சு அது யாருன்னு தெரியாதப்ப இவங்களே உருவாக்கின ஒரு கேரக்டர் தான் இந்த ஹோமர் அப்படிங்கிறவர். ஸோ இந்த ஒடிசி எதை பத்தி பேச வருது அப்படின்னா ஒரு பெரிய போரை பத்தியும் அந்த போருக்கு பின்னால் நடந்த சம்பவங்களையும் பத்தி பேசக்கூடிய ஒரு புத்தகம். நம்ம ஊர்ல எப்படி ராமாயணம் மகாபாரதம்லாம் இருக்குதோ அந்த மாதிரி பண்டைய கிரேக்கத்துல இருந்த ரெண்டு முக்கியமான இதிகாசங்கள் தான் ஒன்னு இலியட், இன்னொன்னு ஒடிசி. ஸோ இலியட்டோட கதை பத்தி நம்ம ஆல்ரெடி கேட்டிருப்போம். ஏன்னா நிறைய படங்கள்ல வந்திருக்கு, நிறைய வீடியோ கேம்ஸ்ல வந்திருக்கு. இந்த இலியட்டுங்கிற கதை எதை பேஸ் பண்ணி ஆரம்பிக்குது அப்படின்னா கிரீக்ல இருந்த ஸ்பார்ட்டா அப்படிங்கிற ஒரு நகரத்துல ஹெலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசி இருக்காங்க. அவங்க இருக்கிறதுலே உலகத்திலே ரொம்ப பேரழகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசி. அந்த அரசியை பாரிஸ் அப்படிங்கிற ஒரு இளவரசன் கவர்ந்துட்டு போயிடுறான், அதாவது கடத்திட்டு போயிடுறான். அது கடத்திட்டு போனோன்னே அதுக்கு பெரிய ஒரு போரா உருவாயிருது. ஏன்னா அந்த பாரிஸ்ங்கிற ட்ராய் அப்படிங்கிற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு அரசன். ஸோ அதனால இப்போ எதிரி நாட்டு அரசனை கடத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரேக்கர்கள், ஸ்பார்ட்டா, அந்த மாதிரி சின்ன சின்ன கிங்டம்ஸ்லாம் நிறைய இருக்கு, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போர் எடுத்து போய் அந்த இளவரசியை மீட்கணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. இப்படிதான் இந்த இலியட் அப்படிங்கிற அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல நிறைய சின்ன சின்ன கதைகள் நிறைய இருக்கு. இதோட ஷார்ட் வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் கிட்டத்தட்ட 9 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த 9வது வருஷத்துல தான் இந்த இலியட்டோட கதையே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி சில பேக் ஸ்டோரி எல்லாம் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரேக்கத்துல பல கடவுள்கள் இருப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நிறைய கடவுள்கள் இருப்பாங்க. அதுல இந்த கடவுள்கள் எல்லாமே ஒரு நாள் ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு பண்றாங்க. அதுல ஏரிஸ்ங்கிற ஒரு கடவுளை அந்த கடவுளோட தலைவன் கூப்பிடல. அதனால இந்த ஏரிஸ் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு ஆப்பிள் ஒன்று, தங்க ஆப்பிள் எடுத்து அதுல இந்த ஆப்பிள் இருக்கிறதே அழகான பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி அதை எழுதி உருட்டி விட்டுறாங்க அந்த பார்ட்டியில. ஸோ அப்போ 3 பெண் கடவுள்கள் இருக்காங்க. ஒருத்தங்க பேர் ஹெரா, இன்னொருத்தங்க பேர் அத்தேனா, இன்னொருத்தங்க பேர் அப்ராடைட். ஸோ இப்போ இந்த 3 பேருமே அந்த ஆப்பிளை பார்த்துட்டு அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அதுல இருக்கிறதுலே அழகான பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ இதுல யாரு 3 பேருக்கு யாரு உண்மையிலேயே 3 பேர்லயே அழகான பெண்ணு சொல்லிட்டு ஒரு போட்டி ஒன்று வந்துருது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பூமியில பாரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இளவரசன் இருக்கான், அவன் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவன் யாரு கரெக்டான அழகிகள் அப்படின்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவங்க 3 பேரும் போய் அவன்கிட்ட கேட்கறப்ப அவன் நம்ம நார்மலா கேட்க மாட்டோம்ல, ஏதாச்சும் அவனுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு கேட்போம் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அத்தேனா சொல்றான், நான் போர்களோட கடவுள், அதனால நீ என்ன போருக்கு போறியோ அந்த போர்ல இருக்கிற வெற்றி எல்லாத்தையுமே நான் உனக்கே பண்ணித்தரேன், போர் தந்திரங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறான். உடனே அவன் சரி அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி ஹெரா சொல்றா, இந்த மாதிரி என்னென்ன நாடு இருக்கோ அத்தனை நாடையும் நான் உனக்கு கீழே கொண்டு வரேன், நீ என்ன அழகின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் அதையும் சரின்னு சொல்லிட்டு கேட்டு விட்டுறான். இந்த அப்ராடைட் என்ன சொல்றா அப்படின்னா இந்த உலகத்திலேயே ஒரு அழகி இருக்கா, அவ பேர் ஹெலன், அந்த ஹெலனை நான் உனக்கு கொண்டு தரேன், நீ என்ன அழகின்னு சொல்லு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மற்ற 2 பேரையும் நிராகரிச்சுட்டு எடுத்தோடனே ஹெலன் தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்ராடைட்டா அழகின்னு சொல்லிடுறான். ஸோ இதனால கடுப்பாயி மற்ற கடவுளுக்கெல்லாம் பொறாம வந்துருது. இப்போ அவ சொன்ன மாதிரியே அப்ராடைட் இந்த ஹெலனை அழைச்சிட்டு கொடுத்துட்றா. ஸோ இப்படிதான் கதை ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஹெலனை மீட்கிறதுக்காக கிரேக்கர்கள் எல்லாமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 9 வருஷமா அந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. இதுல யாருமே ஜெயிக்கல. அப்படியே நீடிச்சுட்டு போனா எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி முக்கியமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாயிருது. இதுல என்ன பிரச்சனைனா அந்த ட்ராய் நகரத்துல ஒரு பெரிய கோட்டை ஒன்று இருக்கு, பெரிய சுவர் ஒன்று இருக்கு. அந்த சுவரை தாண்டி உள்ளார போகவே முடியாது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க கட்டி வச்சிருக்காங்க. அதை தாண்டி உள்ளார போனாதான் அந்த போர்ல வின் பண்ண முடியும், உள்ளார போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு கட்டாயமா இருக்கு. அப்ப எதுவுமே பண்ண முடியாத காலகட்டத்துல இந்த ஒடிஷியஸ்ன்னு சொல்லிட்டு கிரேக்கத்தோட படையை சேர்ந்த ஒரு அரசன், அவன் இத்தாக்கா நாட்டை சேர்ந்தவன், அந்த கிரேக்கர்களுக்கு சப்போர்ட்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான்னா நான் வேணா ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல ஒரு குதிரையை செய்வோம், அந்த குதிரைக்குள்ள சில போர் வீரர்கள் எல்லாத்தையும் ஒளியட்டும், அந்த குதிரையை கொண்டு போய் நம்ம ட்ராய் வீரர்கள்ட்ட கொடுத்துட்டோம், நாங்க தோத்துட்டோம், நாங்க பின்வாங்கிட்டோம், இந்த பரிசை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்க அதை பார்த்துக்க அப்படின்னாலும் குதிரையை உள்ளார எடுத்து போவாங்க. அப்போ நைட்ல அந்த குதிரையை ஓப்பன் பண்ணிட்டு வீரர்கள்லாம் கேட்டோட கதை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போர் வீரர்கள்லாம் உள்ளார போய் அவங்களை அடிச்சு தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுக்காக எல்லாரும் பிளான் பண்ணி அதே மாதிரி செய்யறாங்க, அதே மாதிரி வின் பண்ணிடுறாங்க. அதோட இலியட் முடிஞ்சிருது. ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் புக் முடிஞ்சிருது. இது கதைக்கு முன்னணி.
இப்ப அடுத்ததுதான் இந்த ஒடிசி அப்படிங்கிற கதை ஆரம்பிக்குது. இந்த ஒடிசி கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ போர்ல வின் பண்ணிடுறாங்க. ஒடிசியஸை வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஏன்னா இத்தனை நாள் நடந்த போர்ல வந்து வெற்றி தோல்வியே இல்லாத ஒரு போரை வந்து ஜெயிக்கவே முடியாத வாய்ப்பு இல்லாத ஒரு போரை வந்து ஜெயிச்சு காமிச்சது வந்து ஒடிசியஸோட தந்தாத்தால தான். அதனால ஒடிசியஸை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே கொண்டாடுறாங்க. இப்போ அந்த போர் வீரர்கள் எல்லாருமே உள்ளார போய் அங்க இருக்கிற ட்ராய் நகரத்துல இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து பொதுவா ஒரு அரசன் வின் பண்ணிட்டா உள்ளார போயிட்டு அங்க இருக்கிற கடவுள் சிலையை உடைக்கிறதும் வழக்கம். அதே மாதிரி இந்த ஒடிசியஸோட வீரர்கள் உள்ளார போய் அங்க இருக்கிற கடவுள் சிலையெல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க. இதுல வந்து கடவுள்கள் எல்லாமே கோவம் வந்துருது. ஸோ இதுக்கப்புறம் அங்க இருக்கிற இடத்தெல்லாம் காலி பண்ணிட்டு அங்க இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்துட்டு அவங்க வந்து கப்பல்ல வந்து திரும்புறாங்க. ஒடிசியஸ் வந்து இப்போ தன்னோட நாட்டுக்கு இத்தாக்காக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல்ல கிளம்புறான். இப்போ இந்த ஒடிசியஸை பத்தி சொல்லணும்னா, ஒடிசியஸ் வந்து இத்தாக்கா நாட்டோட அரசன். அவனுக்கு வந்து அப்பதான் ஒரு சின்ன பையன் பிறந்திருப்பான். அவனோட ஒய்ஃப் வந்து பெனிலோப்பி, அவளும் ஒரு பேரழகி. அப்போ ஒடிசியஸ் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு போருக்கு போறேன், நான் வந்து இத்தனை வருஷம் இந்த போர்ல இருக்கணும், ஒருவேளை அந்த போர்ல இருந்து நான் திரும்பி வராட்டி நீ வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிடுவான். ஸோ அதனால இப்போ போர்ல இருந்து வந்தோடனே போர் முடிஞ்சு திரும்ப நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு குகைக்குள்ள போவாங்க. அந்த குகையில வந்து சைக்ளோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றைக்கண் ராட்சசன் ஒருத்தர் இருப்பான். அந்த குகைக்குள்ள ஏன் போவாங்கன்னா, குகைக்குள்ள நிறைய சாப்பாடெல்லாம் இருக்கும். ஸோ அதனால அதை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க போவாங்க. போறப்ப வந்து இவங்களை பிடிச்சி வச்சிருவான். பிடிச்சி வச்சோன்னா இந்த ஒடிசியஸ் வந்து வழக்கம் போல ஒரு தந்திரம் பண்ணி அந்த ராட்சசனோட கண்ணை குத்திட்டு எஸ்கேப் ஆயிடுவான். எஸ்கேப் ஆகி அவங்க அப்படியே போயிருந்தா இந்த கதையே நடந்திருக்காது. ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவானா, நான் கண்ணை குத்துனது யாருன்னா அந்த ஒடிசியஸ் இத்தாக்கா நாட்டோட அரசன், ஒரு மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டுருவான். இதுதான் பிரச்சனை ஆயிரும். அந்த சைக்ளோப்ஸ் யாரு அப்படின்னா, கடல்களோட அரசன் அப்படிங்கிற சொல்லப்படுற பொசைடனோட பையன். உடனே அவன் என்ன பண்ணுவானா, பொசைடன் கூப்பிட்டு இந்த மாதிரி என் கண்ணை ஒருத்தன் குத்திட்டு போயிட்டான், அவனை வந்து திரும்ப அந்த நாட்டுக்கே போக விடக்கூடாது அப்படின்னு சொன்னானா, பொசைடன் வந்து ஒரு சாபம் விட்டுருவான். நீ வந்து நாட்டுக்கே போக மாட்ட, நீ கடல்ல போனா நீ கப்பல் வந்து அவன் நாட்டை சேரவே சேராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விட்டுருவான். அதுக்கப்புறம் தான் ஒடிசியஸ்க்கு வந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்போ ஒடிசியஸும் அவனோட வீரர்களும் கப்பல்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து காற்றோட கடவுள் வந்து வருவாரு. வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீ இந்த மாதிரி பொசைடனோட கோபத்துக்கு ஆளாயிட்ட, இருந்தாலும் உன்னை வந்து நான் மதிக்கிறேன், அதனால பொசைடன் சொன்ன மாதிரி வர சூறாவளி காற்று எல்லாத்தையுமே நான் பிடிச்சி ஒரு பையில வந்து வச்சு வந்துட்டு கொடுத்துட்றேன். அந்த பையை வந்து நீ ஓப்பன் பண்ணவே கூடாது, உன்னோட நாட்டுக்கு போனாலும் அந்த பையை நீ ஓப்பன் பண்ணு, அப்பனா நீ சேஃபா போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் வாங்கிப்பான். இப்ப கப்பல்ல போறப்ப கிட்டத்தட்ட அவங்க இத்தாக்கா நாடு வந்துடும். பக்கத்துல கரை கிட்ட வர்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒடிசியஸோட வீரர்கள் எல்லாம் சேர்ந்து கடவுள் வந்து ஏதோ ஒரு பை கொடுத்துட்டு போறாங்கன்னா அதுல கண்டிப்பா பரிசு தான் இருக்கும், ஏதோ தங்கம் இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாச்சும் பொருட்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்ப சூறாவளி காட்டெல்லாம் வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒடிசியஸ் திரும்ப கடலுக்குள்ள போயிடுவான். இதுக்கப்புறம் அவங்க திரும்ப வரப்ப திரும்ப வேற ஒரு தீவுக்கு போவாங்க. அங்க வந்து நிறைய மாடுகள் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாடுகள் யாரோடதுன்னா, ஹெலியோஸ் அப்படின்னு சூரிய கடவுளோட மாடுகள். அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து எச்சரிச்சிருப்பாங்க. ஆனா ஒடிசியஸோட வீரர்கள் அதையும் அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டோன்னே சூரிய கடவுளுக்கும் கோவம் வந்துடும். அவர் போய் என்ன பண்ணுவாருன்னா, கடவுளுக்கெல்லாம் கடவுளா இருக்கிற ஜியூஸ் கிட்ட போய் நீ ஒடிசியஸ் வந்து நாட்டுக்கே போக கூடாதுன்னு சாபம் விட்டு சொல்லுவாரு. உடனே ஜியூஸ் வந்து அந்த கப்பலை உடச்சிருவாரு. இப்ப அவன் கரை ஒதுங்கி போய் வேற ஒரு தீவுல ஒரு சூனியக்காரி கிட்ட போய் மாட்டிப்பான். அந்த சூனியக்காரி என்ன பண்ணுவான்னா, அவனை மயக்கி 10 வருஷமா ஒரு தீவுல வச்சிருப்பான். இப்ப கிட்டத்தட்ட அவன் 10 வருஷமா ஒரு தீவுல இருக்கான். அந்த சைட்ல வந்து அவன் 10 வருஷத்துக்கு மேல வரல, ஏற்கனவே 10 வருஷம் போர்ல போயிருக்கும், 10 வருஷமா இவன் வரவே இல்லைங்கிறப்ப மொத்தம் 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு அவர் கட்டாயத்துல இருப்பா. இந்த விஷயம் தெரிஞ்சு அங்க இருக்க அரசர்கள் எல்லாருமே, பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன அரசர்கள் எல்லாமே வந்து அவளோட அரண்மனையை முற்றுகையிட்டு அவளை ரொம்ப கட்டாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவளுக்கு வந்து அதுல விருப்பமே இருக்காது. ஒடிசியஸ் என்னைக்கு இருந்தாலும் திரும்ப வருவான், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இப்ப அவன் திரும்ப போறானா, அவளை கல்யாணம் பண்ணானா அப்படிங்கிறது தான் இந்த ஒடிசியோட ரொம்ப முக்கியமான ஒரு கதை. இந்த ஒடிசியில வந்து நிறைய எடுத்துக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து இந்த புக்ல நிறைய இருக்கும். ஏன்னா பொதுவா வந்து நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நார்மலா நமக்கு ஸ்ட்ரென்த் இருந்தா மட்டும் பத்தாது, ஒரு நாலேஜ் வேணும், நமக்கு வந்து புத்திசாலித்தனம் வேணும் அப்படிங்கிறத வந்து ஒடிசியஸ் கேரக்டர் மூலமா ஹோமர் சொல்லியிருப்பாரு. அதே சமயம் நமக்கு நாலேஜ் வந்துருச்சுங்கிறதுக்காக நம்ம எந்த அளவுக்கு அகங்காரமா மாறுறோமோ, எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களை மதிக்காம இருக்கோமோ அந்த அளவுக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஹோமர் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. இப்போ வந்து அந்த ஒடிசியஸ் வந்து திரும்ப நாட்டுக்கு வரப்ப கூட அதுக்கு முன்னாடி சைக்ளோப்ஸை கொண்டுட்டு நான் தான் ஒடிசியஸ், தான் பெரிய வீரன்னு சொல்லிட்டு போனவன் கடைசியில பல சவால்களை சந்திச்சு பல பேரோட உதவியெல்லாம் வாங்கிட்டு தான் வருவான். அப்போ அவனுக்கு வழியில வரப்பே அவனுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா, நம்மளால மட்டுமே ஜெயிக்க முடியாது, நம்ம ஜெயிக்கணும்னா மற்றவங்களோட உதவி வேணும், மற்றவங்களும் நமக்கு ஈக்குவல் ஆனவங்க தான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த தெரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட நாட்டுக்கு வந்தோடனே எடுத்தோன்னா அரண்மனைக்குள்ள போக மாட்டான். அவனை வந்து ஒரு பிச்சைக்கார ரூபத்துக்கு வந்து அத்தியனாங்கிற கடவுள் வந்து மாத்திருவாங்க. ஏன்னா நீ இந்த ரூபத்துல வந்து அரண்மனைக்கு போ, அப்பதான் உண்மையிலே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவன் வந்து ஒரு பிச்சைக்கார மாதிரி உள்ளார போவான். அங்க பார்த்தா மற்ற நாட்டு அரசர்கள் எல்லாருமே அந்த இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த பெனலோப்பியை வந்து துன்புறுத்துறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நாட்டில் இருக்கிற வளத்தை எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த நாட்டையே அழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கர கோவம்
கோவம் வந்துடும். எப்படியாச்சும் திரும்ப பெனலோப்பியை அடைஞ்சு திரும்ப அந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசியஸ் நினைப்பான். அப்போ வந்து ரொம்ப நாளாக காத்திருக்கிறதுனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவளை கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து ஒரே ஒரு போட்டி ஒன்று வைப்பா. அந்த போட்டியில் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி ஒரு டார்கெட் ஒன்று இருக்கு, அந்த டார்கெட்ல கரெக்டாக வில்ல வச்சு அடிக்கணும், வில்லில் அம்பை வச்சு கரெக்டாக அடிக்கணும், அதை அடிச்சா நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அது நார்மலா வில்ல இருக்காது, நம்ம மகாபாரதத்தில் வர மாதிரி அதுல ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த வில்லு வந்து ஒரு 10 ஓட்டை இருக்கும், அந்த 10 ஓட்டைக்குள்ளேயே தாண்டி தான் போய் அதை கரெக்டாக அடிக்கணும். அந்த 10 ஓட்டையும் ரொம்ப சின்னதாக இருக்கணும், அது உள்ளார ஒரு அம்பு போகுதுங்கிறது வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ அதை எடுத்து ஒவ்வொரு அரசனையா ட்ரை பண்ண சொல்லுவா. ஒவ்வொரு அரசனும் ட்ரை பண்ணுவாங்க, அப்போ அது முடியவே முடியாது. அப்போ அந்த பிச்சைக்கார ரூபத்தில் ஒரு கிழவ மாதிரி இருக்கிற ஒடிசியஸ் வந்து நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதை பார்த்தோன்னா அவங்க எல்லாருமே சிரிப்பானுங்க, நீயே ஒரு கிழவன், நீயே ஒரு பிச்சைக்காரன், நீ என்ன பண்ணுவேன்னு, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுப்பாங்க. அவன் கரெக்டாக அதை எடுத்து அடிச்சோன்னே அதுக்கப்புறம் தான் ரிவீல் ஆகும் ஒடிசியஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ ஒடிசியஸும் அவனோட பையனும் சேர்ந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே கொண்டுருவாங்க. கொண்டுட்டு தன்னோட பெனலோப்பியை வந்து எப்படி ஒடிசியஸ் சேர்றான் அப்படிங்கிறதோட இந்த ஒடிசி கதை வந்து முடியும். இதுதான் வந்து அந்த ஒடிசி அப்படிங்கிற இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கதை. ஆனா இதுல வந்து ஏன் இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சியா ஆகுது அப்படின்னா, இதுவரையும் வந்த படங்கள்லையும் புத்தகங்கள்லையும் வந்து ஹெலனை எப்படி போர்ட்ரே பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு வெள்ளைக்கார பொண்ணா தான் போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒரு அழகான பெண்ணு சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்கா வெள்ளையா தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்து அதை பண்ணிருப்பாங்க. அதை முதல்ல கிறிஸ்டோபர் நோலன் உடைச்சு அதை வந்து ஒரு பிளாக் கேர்லா மாத்திருப்பாரு. ஒரு கருப்பின பெண் வந்து ஹெலனா இருக்காங்க அப்படிங்கறத வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஆனா உண்மையான வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த கிரேக்க பண்பாட்டுல வந்து ஏற்கனவே கலாச்சார மிக்ஸ் எல்லாம் நடந்து பல விதமான இனங்கள் வந்து அந்த நாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த ட்ராஜனுங்கிற போர் வந்து உண்மையிலேயே வரலாற்றில் நடந்துச்சா அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு போர் ஒன்று நடந்திருக்கு, அதை பற்றி கதைகள் வந்து இருந்திருக்கு. அந்த கதைகளை கேட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் ஹோமர் வந்து ஆடிசியையும் இல்லியட்டையும் எழுதுனதா சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் யாரோ ஒரு இளவரசியை கடத்திட்டு போயிருக்கிறது வந்து எந்த இளவரசியாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தோம்னா ராமாயணம் மகாபாரதம் பற்றிலாம் வந்து ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. அதில் வந்து ஒவ்வொரு ஆசிரியரும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு ஏற்ற மாதிரியான கதாபாத்திரங்களையும் கதையமைப்புகளையும் வைப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ராமாயணத்துல வந்து ராவணனை வந்து ஹீரோவா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ராவணன் வந்து உண்மையிலேயே போர் எடுத்து போனது வந்து நியாயத்துக்கு தான். அதாவது வந்து ராவண காவியம்னு கூட தமிழ்ல வந்து அந்த மாதிரியான ஒரு புத்தகம் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலாச்சாரமும் ஒவ்வொரு இதிகாசத்தை எடுத்து அவங்களோட பார்வையில அவங்களோட அரசியலை வச்சு பேசப்படுறப்போ ஒடிசியும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப இருக்கிற முற்போக்கு அரசியல் சார்ந்து எடுக்கப்பட்டது தான் வந்து பொதுவாக உலகம் ஃபுல்லா ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வரலாற்றை வந்து கிறிஸ்டோபர் நோலன் திருஷ்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா அது வரலாற்று கதையே கிடையாது, அது வந்து ஒரு இதிகாச கதை தான். மகாபாரதத்தை எடுத்துட்டு அதுல நம்ம சில ஃபிக்ஷன் கேரக்டரை ஏற்படுத்தி இல்லாட்டி அதை வந்து நம்ம வேற ஒரு கேரக்டர் மூலமா போர்ட்ரே பண்ணா அது எந்த அளவுக்கு இருக்குமோ அப்படி எடுக்கப்பட்ட கதை தான். ஏன் நம்மளோட புத்தர் கதையே வந்து வேற மாதிரியான போர்ட்ரேல் எல்லாம் இருக்கு. பொதுவாக புத்தர் கதை வந்து நம்ம கேட்ட மாதிரி புத்தர் வந்து ஒரு இளவரசனா இருந்தாரு, அவர் வந்து பின்னால எல்லாத்தையும் திறந்துட்டு புத்தரா மாறினாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கேட்டிருப்போம். அம்பேத்கர் வந்து அந்த கதையை மாத்தி புத்தருங்கிறவரும் உண்மையிலேயே ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர், பழங்குடிக்கு இடையில நடந்த ஒரு சண்டையை தீர்த்து வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நரேட்டிவ் ஒன்று கொடுத்துருப்பாரு. ஏன்னா அப்போ இருந்த அரசியலுக்கு ஒரு தேவை இருந்துச்சு, அதுக்கு சில ஆதாரங்களும் இருக்கிறப்போ அதெல்லாம் வச்சு ஒரு புது நரேட்டிவ் வந்து உருவாக்குறாங்க. அதே மாதிரி தான் இப்போ கிறிஸ்டோபர் நோலன் இந்த ஓடிசிக்கு பண்ணியிருக்காரு. ஆனால் அது தாங்க முடியாம நிறைய பேர் வந்து ஹெலனை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ படம் வந்து இந்த மாசம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பார்த்தோன்னா இதுக்கப்புறம் அது பெரிய எதிர்வினையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிறிஸ்டோபர் நோலன் என்ன சொல்றாருன்னா, படம் ரிலீஸ் ஆகட்டும், பார்த்துட்டு எதா இருந்தாலும் பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனோட தான் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நீங்க இந்த மாதிரியான ஒரு சூழல் வரப்போ இந்த ஆடிசியில் இந்த மாதிரி ஹெலனை போர்ட்ரே பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு புத்தகத்தோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நன்மாரன்.